ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரயாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட ஜிமிக்கி கம்மல் கலெக்ஷனும் சில பல கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். நான் டிசைனர் தோடுலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நான் சில கலெக்ஷன்ஸாக காட்ட போகிறேன். நான் ரேண்டமாக தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சேர்த்து வச்சுருக்க அரிய வகை பொக்கிஷங்கள். ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது இந்த சில்வர் கலர் தோடு தான். இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த தோடு. அதனால் இது ரொம்ப மெமரிஸ் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா எங்கள் அம்மா இது மாதிரி தோடுலாம் வாங்குறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த தோடு எனக்கு ரொம்ப மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான தோடு. செகண்டாக இந்த ரெட் கலரில் ஸ்டோன் வச்ச பெரிய தோடு தான். இது எப்படி எங்கள் அம்மா அந்த தோடு வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இது எங்கள் அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த இந்த தோடு. நெக்ஸ்ட் இந்த குட்டியான வயலட் கலர் தோடு தான். இது நான் டான்ஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த நெக் பீஸோடு சேர்ந்து செட்டாக வந்தது. அடுத்து இந்த பேஸ்டல் கலர் தோடு தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தோடு. சமயபுரம் கோவிலில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 80 ருபீஸ் தான். ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் கலர் மைல்டாகவும் இருக்கும். இந்த தோடு பார்த்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட்டில் ஃபர்ஸ்ட் பண்ண தோடு. அதனால தான் நான் அதை காட்டிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்டே பாருங்கள் என் கலைவண்ணத்தெல்லாம் எப்படி காட்டியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் தோடையும் சந்திரமுகி மாதிரி காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் பண்ணதுனால வாயெல்லாம் பல்லா இருக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கேன். இதுவும் நான் பண்ணது தான், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. இதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப க்ரேஸாக இருக்கும். கொரோனா டைமில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இதெல்லாம் நான் சும்மா உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மல்டி கலரில் ரெயின்போ கலர்னு சொல்லலாம், பேஸ்டல் ரெயின்போஸ்ன்னு சொல்லலாம் அந்த தோடு. இதில் இன்னொரு தோடும் காட்டுறேன் பார்த்தீங்களா. இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இது பெங்களூரில் வாங்கினேன். ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, ஒன்று நான் வாங்கினேன். அதுதான் அது பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, அது பர்சனல். நெக்ஸ்ட்டு இது என்னன்னா திருச்சியில் வாங்கினேன், பஜாரில் தீபாவளி கலெக்ஷன்ஸ் அப்போ வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த தோடு எனக்கு ஃபேவரட் தான். அழகாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ளூ கலரில் பீகாக் டிசைன் போட்டு. இதுவும் நான் திருச்சி பஜாரில் தான் வாங்கினேன். இந்த தோடு பார்த்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. க்யூட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கோல்டு ஷேடில் ஜிம்கா. இது எனக்கு அந்த கவர்லேயே இருக்கும். நான் வெளியில் எடுத்து காட்டாமல் விட்டுட்டேன், அதனால சரியாக தெரில. இது நான் ஒரு நெக் பீஸ் வாங்கினேன், அதோட செட்டாக வந்தது. ரொம்ப ஆத்தென்டிக்காக சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி க்ரீன் வித் பிங்கிஷ் ஷேடில் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஒயிட் பேர்ல்ஸ் வச்சு. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஜும்கா. அது சரியாக தெரிய மாட்டேங்குது என் ஹேரோட சேர்த்து, அதனால். அதுக்கப்புறம் இன்னொரு தோடு காட்டுறேன் பார்த்தீங்களா. அந்த 2 தோடுமே என் தம்பி பஜார்லேருந்து எனக்காக வாங்கிட்டு கொடுத்தான். அதுதான் நான் இப்போ மட்டும் காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த தோடு. இதுவும் எனக்கு ரொம்ப பெரிய என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு காரணமாக இருக்கிற தோடு. எல்லாத்துலேயும் ஒரு மெமரிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த தோடு நான் ரொம்ப மெமரியோட க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. இது க்யூட்டாக இருக்க ஒரு சில்வர் லென்த்தில் வர ஒரு ஜும்கா தோடு. இதுவும் நான் பஜாரில் வாங்கினது. அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேவரட்டான தோடு. பிளாக் கலரில் பீகாக் டிசைன் வச்சு ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் சூப்பராக இருக்கும். இதுவும் எனக்கு ஃபேவரட்டான தோடு. நெக்ஸ்ட் இது நான் எங்கள் ஊர் லோக்கல் கடையில் வாங்கினேன். அந்த ரோட்டு கடை இருக்கும்ல, அங்கே திருவிழா அப்போ போட்டிருந்தாங்க, அப்போ வாங்கினது. இது 30 ருபீஸ் சம்திங், நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த தோடு நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இந்த 2 தோடுமே ஒன்று வெஸ்டர்ன் டைப்பில் மல்டி கலரில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதுவும் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுனால அதை எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். ஆக்சுவலி இது உடஞ்சி போச்சு, என்னால் தூக்கி போட மனசு இல்லாமல் நான் வாங்கினேன். கடைசியாக இந்த மேஜிக் தோடு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த தோடு முன்னாடி குட்டியாக இருக்கா, பின்னாடி பாருங்கள் மேஜிக்கான மாதிரி இவ்வளோ பெரிய இதில் இருக்கா, அதுதான் மேஜிக்னு சொன்னேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு இப்போயுமே என்கிட்ட கேட்பாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இதில் கலராக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து சரவணா ஸ்டோரில் இந்த ரிங் ஒன்று வாங்கியிருந்தேன், அதான் போட்டு சீன் போட்டு காட்டிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தாண்டி எல்லாமே எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சொரை போடுவாங்கள்ல, அது வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதான் என்னோடய தோடு கலெக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் உண்மையாகவே உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறையவே கொடுத்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய விஷயம் நான் அப்டேட் பண்ணலான் இருக்கேன். நிறைய வீடியோஸ் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.